கொழும்பு லேடி ரிச்வே மருத்துவமனையில் 150க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கோவிட் தொற்று. பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையான அகிம்சை வழி போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை. கட்டுநாயக்க வர்த்தக வலய தொழிற்சாலை தீ கட்டுப்பாட்டுக்குள். ஜமியத்துல் உலமா சபை உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். ஞானசார தேரர் வலியுறுத்தல். இலங்கையில் நாடளாவிய ரீதியாக 23,000க்கும் அதிகமான சுகாதார ஊழியர்களுக்கு ஆக்ஸ்போர்ட் AstraZeneca தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதன்படி 2 நாட்களில் 23,217 பேருக்கு COVID-19 தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. இலங்கையில் கோவிட் தடுப்பூசி போடும் பணிகள் கடந்த 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 1,18,767 பேருக்கு கோவிட் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த 24 மணித்தியாலங்களில் 715 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். அதில் கொழும்பு மாவட்டத்தில் 261 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 142 பேரும் அதிகூடிய அளவில் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்றால் 1.5 வயது ஆண் குழந்தை உட்பட மேலும் 7 பேர் நேற்று உயிரிழந்தனர். இதன்படி நாட்டில் COVID-19 தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 330ஆக அதிகரித்துள்ளது என்று அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ராகமை பகுதியைச் சேர்ந்த 32 வயது ஆண் ஒருவர் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் நேற்று உயிரிழந்தார். அதேவேளை வத்தேகாமவைச் சேர்ந்த 80 வயதான பெண் ஒருவர் பீம்புர மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். கெலியோய பகுதியைச் சேர்ந்த 77 வயதான ஆண் ஒருவர் பேராதனை போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். கொழும்பு 2ஐச் சேர்ந்த 1.5 வயது ஆண் குழந்தை லேடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தது. நெட்டமுவ பகுதியைச் சேர்ந்த 80 வயதான பெண் ஒருவர் பிம்புர மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்தார். இதனிடையே வெலிகம பகுதியைச் சேர்ந்த 67 வயதான பெண் ஒருவர் கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 29ஆம் தேதி உயிரிழந்தார். அவரது மரண விசாரணையின் போது அவருக்கு கோவிட் தொற்று ஏற்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. அதேவேளை கொழும்பு 15ஐச் சேர்ந்த 82 வயதான பெண் ஒருவர் தனது வீட்டில் கடந்த 31ஆம் தேதி உயிரிழந்தார். இதனிடையே கொழும்பு லேடி ரிச்வே அம்மையார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக மருத்துவமனையின் பணிப்பாளர் விஜயசூரிய தெரிவித்தார். அதேவேளை தொற்றுக்கு உள்ளான குழந்தைகளின் பெற்றோர்கள் சுமார் 100 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த நிலையில் நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையின் உரிமையாளர் வைத்தியர் நெவில் பெர்னாண்டோ கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொற்றுக்குள்ளான அவர் அதே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் IDH வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பொத்துவிலிருந்து பொலிகண்டி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தமிழ் கட்சிகளில் நடைபவனிக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறு முஸ்லிம்களிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை எதிர்த்தும் கண்டித்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த ஆர்ப்பாட்டம் இன்று தொடக்கம் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. நிராக்கிரமிப்பு, திட்டமிட்ட குடியேற்றம், தொல்பொருள் என்ற மேற்பார்வையில் தமிழ் முஸ்லிம் சமூகங்களின் பூர்வீக வாழிடங்களை சூறையாடல், பேரினவாத அழுத்தங்களுக்கு அடிபணியும் அரசின் போக்குகள், ஜனாசா எரிப்பு என்பவற்றை கண்டித்தே இந்த கண்டன நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அஹிம்சை வழி போராட்டத்திற்கு வடக்கு மாகாண மத அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகள் தங்கள் ஆதரவை முழுமையாக வழங்குவதாக அறிவித்துள்ளன. பொத்துவில் ஆரம்பமாகும் பேரணி முக்கிய நகரங்களில் நடைபவனியாகவும் ஏனைய இடங்களில் வாகன பேரணியாகவும் பொலிகண்டியை வந்தடையும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி வளாகத்தில் உள்ள தந்தை செல்வா கலையரங்கு மண்டபத்தில் நேற்று இது தொடர்பான கூட்டம் இடம்பெற்றது. சந்திப்பை அடுத்து கருத்து வெளியிட்ட பிரமுகர்கள், இந்த 3ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரைக்கும் பொத்துவில் இருந்து பருத்தித்துறை வரைக்கும் நடைபெறுகின்ற அந்த போராட்ட பேரணி, அந்த விடயங்களில் எங்களுடைய முழு ஆதரவையும் இந்த பேரணிக்கும் அவர்களுடைய கோரிக்கைகளுக்கும் நாங்கள் ஆதரிக்கின்றோம் என்று எங்களுடைய கருத்தை வழங்கி இருக்கின்றோம். சுதந்திர தினத்தை நாங்கள் கரிநாளாக கொண்டாடுவதாக வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லோருமாக சேர்ந்து முடிவெடுத்து அரசினுடைய அடக்குமுறைகளுக்கு எதிரான அஹிம்சை ரீதியிலான மக்களுடைய கருத்துக்களையும் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகின்ற விதத்திலே பேரணி அமைய இருக்கின்றது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான 3 நாள் தொடர் போராட்ட பேரணி இன்று போலீசாரின் தடைகளை தாண்டி அம்பாறை பொத்துவிலில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு சிவில் அமைப்புகள், பொது அமைப்புகள், தமிழ் தேசிய கட்சிகளின் ஒன்றிணைந்த ஏற்பாட்டில் இந்த தொடர் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இந்த பேரணியில் பங்கேற்கும் போராட்டக்காரர்களில் நீதிமன்ற தடை விதிக்கப்பட்டோர் உள்ளனரா என்பது தொடர்பில் போலீசார் சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். வடக்கு கிழக்கில் நடைபெறும் பௌத்தமயமாக்கல், தமிழர்களின் நிலங்கள் அபகரிப்பு, அரசியல் கைதிகளை விடுதலை செய்தல், காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயம், மலையக மக்களின் 1000 ரூபாய் சம்பளம், முஸ்லிம்களின் உடல்கள் தகனம் அடங்கலாக அரசு அடக்குமுறைகள் போன்ற விடயங்களை முன்னிறுத்தி அவற்றை கண்டித்தும் நீதி கோரியும் தீர்வு கோரியும் இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. போராட்டம் ஆரம்பமாகிய நிலையில் பல்வேறு பகுதிகளில் திடீர் வீதித்தடை சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வீதித்தடையை கடப்பவர்கள் வழிமறிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் தடையுத்தரவு பிறப்பிக்கப்பட்டவர்கள் தொடர்பில் தீவிர விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளார்கள். பொத்துவில் தொடங்கி பொலிகண்டி வரையிலான அஹிம்சை வழி போராட்டம் ஆரம்பமாகுள்ள நிலையில் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்ற நியாயந்திக்க எல்லைக்குள் இன்று முதல் 4 நாட்களுக்கு ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகளை நடத்த போலீசார் தடை உத்தரவு பெற்றுள்ளனர். யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசார் தாக்கல் செய்த விண்ணப்பத்திற்கே இந்த தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழ் அரசு கட்சிகளின் தலைவர் மாவை சோ சேனாதிராசா, யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன், சட்டத்தரணி க சுகாஷ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இ சரவணபவன், வடமாகாண சபை அவைத் தலைவர் CVK சிவஞானம், வேலன் சுவாமிகள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்டோருக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பொதுமக்களுக்கு தொல்லையை ஏற்படுத்தல், COVID-19 சுகாதார நடைமுறைகளை மீறுதல் உள்ளிட்ட சட்ட ஏற்பாடுகளின் கீழ் இந்த விண்ணப்பங்கள் யாழ்ப்பாணம் மற்றும் கோப்பாய் போலீசாரால் தனித்தனியே தாக்கல் செய்யப்பட்டன. ஜெனிவா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ள நிலையில் நாட்டுக்கு களங்கம் ஏற்படுத்தும் முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் எடுத்துரைத்தனர். இந்த போராட்டம் இன்று காலை பொத்துவிலில் ஆரம்பமாகி போலீசாரின் தடையை மீறி நடைபெற்று வருகிறது. கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீர்கொழும்பு நகர சபையின் தீயணைப்பு வாகனங்கள், இராணுவத்தினர் மற்றும் விமானப்படையின் உலகு வானூர்தி ஒன்றும் தீயை அணைப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டன. கழிவுப் பொருட்களை மீன் சுழற்சிக்கு உட்படுத்தும் தொழிற்சாலையொன்றிலேயே இந்த தீ பரவியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு பணிக்காக 8 தீயணைப்பு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டன. கழிவுப் பொருள் மீன் சுழற்சி செய்யும் தொழிற்சாலையில் தகனம் செய்யப்படும் பகுதியில் பரவத் தொடங்கிய தீ பின்னர் ஏனைய பகுதிகளுக்கும் பரவியதால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜமியத்துல் உலமா சபையின் செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் தடை விதிக்க வேண்டும் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர், உலமா சபையின் தலைவர் ரிஸ்வி முப்தியின் செயற்பாடுகள் நாட்டில் அடிப்படை வாரத்தை தோற்றுவிப்பதாக உள்ளது. இவரின் கடந்த கால செயற்பாடுகள் குறித்து முழுமையான விசாரணை நடவடிக்கைகளை முன்னெடுக்க விசேட குழுவை ஜனாதிபதி நியமிக்க வேண்டும். பொதுபல சேனா அமைப்பினர் முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக செயற்படுவதாக எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அடிப்படைவாத செயற்பாடுகள் தொடர்பில் யாரும் கவனம் செலுத்தவில்லை. ஈஸ்டர் தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் நாட்டில் இஸ்லாமிய அடிப்படைவாதம் எந்தளவுக்கு வலுப்பெற்றுள்ளது என்பதை வெளிப்படுத்தியது. ஜோர்தான் நாட்டில் அரசு சார்பற்ற அமைப்போ கடந்த வாரம் உலகின் பலம் வாய்ந்த முஸ்லிம் தலைவர்களின் பெயர் பட்டியலை வெளியிட்டது. பெயர் பட்டியலில் 11வது தடவையாகவும் உலமா சபையின் தலைவர் ரிஸ்வி முப்தி உள்ளடக்கப்பட்டுள்ளார். பல்வேறு செயற்பாடுகளை அடிப்படையாக கொண்டு இவரின் பெயர் 11வது தடவையாகவும் உள்வாங்கப்பட்டுள்ளது. 24 மாவட்டங்களில் 155 உலமா சபைக்காக காரியாலயங்களை ஸ்தாபித்தல், இஸ்லாமிய சட்டத்தை வலுப்படுத்தி முன்னெடுத்தல், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பிற மதத்தவர்களை இணைத்தல், இஸ்லாமிய கல்வியை போதித்தல் உள்ளிட்ட காரணிகளை சிறப்பாக செய்துள்ளதாக குறித்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்று கலகுட அத்தே ஞானசார தேரர் குறிப்பிட்டார். இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே, ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கேந்திர முக்கியத்துவம் மிக்க கிழக்கு கொள்கலன் முனையத்தை அபிவிருத்தி செய்கின்ற இந்தியா மற்றும் ஜப்பானுடனான முத்தரப்பு ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக இலங்கை ஒருதலை பட்சமாக அறிவித்த நிலையில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது.
எதிர்வரும் சுதந்திர தினத்தன்று வவுனியாவில் காணாமல் போனவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்படவிருந்த அடையாள உணவு தவிர்ப்பு போராட்டத்திற்கு வவுனியா போலீசாரின் கோரிக்கைக்கு அமைவாக நீதிமன்றம் தடையுத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக குறித்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்த வவுனியா மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு குறித்த தடையுத்தரவு தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தலைமை போலீஸ் நிலையத்தின் பிரதான போலீஸ் பரிசோதகரால் இன்றிலிருந்து எதிர்வரும் 6ஆம் திகதி வரை வவுனியா A9 வீதியிலோ அல்லது அஞ்சல் காரியாலயம் முன்பாகவோ பழைய பேருந்து நிலையம் முன்பாகவோ 73வது சுதந்திர தினத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்த முடியாது என அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் பிரச்சினை, அரசியல் கைதிகளை விடுவிக்காமை தொடர்பான கருத்துக்களை பிரதானமாக முன்வைத்து எதிர்ப்பு நடவடிக்கை செய்யவோ அல்லது ஆர்ப்பாட்டமோ கால்நடை யாத்திரை போன்றவற்றை செய்ய தடையுத்தரவு கேட்டு 1979 இலக்கம் 15 குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை பிரிவு 106 படி நீதிமன்றிற்கு போலீசாரினால் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. கோவிட் வைரஸ் பரவல் அச்சுறுத்தலின் போது சுகாதாரத்திற்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என போலீசாரினால் இதன் போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சிங்கள குடும்பங்களை குடியேற்ற முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்தாவிட்டால் மக்களை ஒன்று திரட்டி அதற்கு எதிராக போராட வேண்டிய நிலை ஏற்படும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. யோகேஸ்வரன் தெரிவித்தார். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடக்கு கிழக்கு பகுதியிலே சிங்கள குடியேற்றங்களை ஏற்படுத்துவதில் தற்போதைய அரசாங்கம் மிகவும் தீவிரமாக செயற்படுகின்றது. அந்த வகையிலே வடமாகாணத்திலே ஒரு பிரதேச செயலகத்தை அவர்கள் உருவாக்கி கொண்டு சிங்கள குடியேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். திட்டமிட்ட வகையிலே தற்போதைய அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்பிருந்த அரசாங்கம் தான் இந்த வெளியோயா திட்டத்தை மேற்கொண்டது, மஹிந்த ராஜபக்ஷ அரசாங்கம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிங்கள மக்களை அதிகரித்து செல்ல வேண்டும் என்ற வகையிலும் திட்டமிட்ட வகையில் குடியேற்றங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பல ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் சிங்களவர்களினால் திட்டமிட்டு சுவீகரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள ஓலை தொடுவாய் கடற்பரப்பில் இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் கடற்றொழிலுக்கு சென்ற 3 மீனவர்கள் இன்று வரை கரை திரும்பவில்லை என மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் மற்றும் யாழ்ப்பாண பகுதிகளைச் சேர்ந்த 3 மீனவர்கள் இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1:30 மணியளவில் ஓலை தொடுவாய் கடற்கரையில் இருந்து குறித்த 3 மீனவர்களும் தூண்டில் மூலம் மீன் பிடிக்க படகு ஒன்றில் தொழிலுக்கு சென்றுள்ளனர். இந்த நிலையில் குறித்த மீனவர்களின் உறவினர்கள் நேற்று மன்னார் போலீஸ் நிலையம், மாவட்ட அரசாங்க அதிபர், கடற்றொழில் திணைக்களம் மற்றும் கடற்படை ஆகிய துறையினரிடம் முறைப்பாடு செய்துள்ளனர். இதனை அடுத்து கடற்படையினர் கடலில் தேடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதுவரை மீனவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அடம்பன் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் அடம்பன் பிரதேச வைத்தியசாலையில் சுகாதார பணி உதவியாளராக கடமையாற்றும் அடம்பன் பகுதியைச் சேர்ந்த 29 வயதான TM சல்மான் என்பவர் உயிரிழந்தார். உயிலங்குளம் பள்ளமடு பிரதான வீதியூடாக வந்த கனரக வாகனமும் அடம்பனில் இருந்து மன்னார் வீதியூடாக பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதிக்கொண்டதில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளது. இதன்போது படுகாயமடைந்த இளைஞன் அடம்பன் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். சம்பவ இடத்துக்கு சென்ற அடம்பன் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டதோடு குறித்த வாகனத்தின் சாரதியையும் கைது செய்துள்ளார்கள். அடம்பன் பிரதேச வைத்தியசாலையில் கடமை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. பீப்பிள் நியூஸின் 1000 ரூபாய் ரீலோடை பெற்றுத்தரும் இன்றைய கேள்வி. இன்று ஒளிபரப்பான செய்தியில் உலமா சபைக்கு தடை கோருபவர் யார்? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.